அன்னாளின் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார், பிள்ளைகளை கொடுத்தார். அவருடைய அழுகைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து விட்டார். அழுகையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உங்கள் கண்ணீரையும் தேவன் பார்க்கிறார். தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவது இல்லை என்கிறார். பலவிதமான நிந்தனைகளாலும் அவமானங்களினாலும் வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? இனி நீங்கள் வெட்கப்படுவது இல்லை, உங்கள் முகம் செத்து போவது இல்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும்.